மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். குரலை கேட்டு நானும் பின்தொடர்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து 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 தொடர்ந்து நிம்மதி அடைவேன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. ஆசீர்வாதியும் என்னை சகத்தாரே, ஆசீர்வாதியும் என்னை சகத்தாரே. ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே.
ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்று எந்தன் சபைகளிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவனுடன் பெற்றிடமே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தர், ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி வா. எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் பாவம். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. கமான் சொல்லுங்க. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. வருகிற 2026 தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. சொல்வதெல்லாம் செய்கின்ற எங்கள் தேவரீ, எனக்கு உங்க வார்த்தையை சொல்லுகின்றீரே. சொல்வதெல்லாம் செய்கின்ற என் தேவரீ, எனக்கு சொல்லும் வாக்குகளெல்லாம் நிறைவேற்றுவீர். நீரே என் தேவன் என்று உங்களை கூப்பிடுவேன், நீர் என் தேவன் என்று நான் உங்களை கூப்பிடுவேன். நன்மையான ஈவுகளால் திருப்தியாக்குவீர், நன்மையான ஈவுகளால் திருப்தியாக்குவீர். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே, ஜீவநதியே, ஓ ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు.
మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. சொல்வேன் మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நமக்கு செய்த நன்மைகள் எத்தனையோ. நல்லவரேசு நமக்கு செய்த கோடி கோடி நன்மைகள். இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் துதித்து பாடிடுவேன். கோப்ப தேவடு எனக்கு பெரிய காரியம் செய்து முடித்தீரே, செய்து முடித்தீரே. உங்களை நான் பாடிடுவேன், நீங்க செய்தத சொல்லிடுவேன். எப்படி எல்லாம் என்னை காப்பாற்றி ரட்சித்தவர் நீதானே. எப்படி எல்லாம் என்னை காப்பாற்றி ரட்சித்தீரே சொல்லுவேன். நீ செய்தது எங்களுக்கு மாத்திரம் தெரியும், நீ செய்த நன்மைகளுக்காய் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். நல்லவரே உங்களை வாழ்த்துகிறேன். நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நன்மைகளை நினைத்து, செங்கடதனை நடுவாய் பிரித்த எந்த தேவனை கரமே. செங்கடதனை நடுவாய் பிரித்த எந்த தேவனை கரமே. தாங்கி நீரெல்லாம் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கி நீரென்னால் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். சொல்லுங்க, தாங்கி நீர், தாங்கி நீரென்னால் வரையில் தயவாய் மாதயவாய். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆவிக்குள்ளாக வேண்டுமே, உமக்குள் ஆவிக்குள்ளாக வேண்டுமே. ரோச்சனமற்ற என்ன
ஆவியில் கொண்டு சென்று ஜனங்களுக்காக ஜெபிக்க செய்யும். ஆஹா பிரோஜனமற்ற என்ன ஆவிக்குள்ளே எழுப்பி ஜனங்களுக்கு ஜெபிக்க செய்யும். ஆஹா நீங்க செல்லுகின்ற இடமெல்லாம் நானும் செல்லும்படி கிருபை செய்யும். ஆஹா எங்கெல்லாம் ஜெபிக்கணுமோ அங்கே கொண்டு சென்று ஜெபிக்க செய்யும் தேவா. கரங்களை உயர்த்துவோம், நீங்க தானே அற்புதங்களை செய்வீரே. ஆஹா கரங்களை உயர்த்துவோம், நீங்க தானே அற்புதங்களை செய்யும். ஏழை விதவைகளுக்காக ஜெபிக்கும்படி எங்களை கொண்டு செல்லுமே. ஆவியில் நிறைந்து உங்க ஆவியுடன் எழுந்து போக செய்யுமே. ஜனத்துக்காய் ஜெபிக்க வைராக்கியம் தாரும். ஆவியில் எழுந்து உங்க ஆவியுடன் ஜெபிக்க வைராக்கியம் தாரும். உங்க ஜனங்களுக்கு நான் ஜெபித்திடுவேன், நன்றியால் பாடிடுவேன், அம்மை நன்றியால் பாடிடுவேன். ஒன்றுமில்லாத என்ன உங்க ஜனங்களுக்காய் எழுப்பி ஜெபிக்க செய்தீர். ஒன்றுமில்லாத என்ன உங்க ஜனங்களுக்காய் எழுந்து ஜெபிக்க செய்தீர். ஒன்றுமில்லாத என்ன உங்க ஜனங்களுக்காய் எழுப்பி ஜெபிக்க செய்தீர். கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தாவே, நம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கும் எங்கள் தேவ ஆவியானவர் எங்களுக்கு முன் செல்கிறார். ஏழைகளின் தடைகள் எல்லாம் உங்க வல்லமையாலே உடைத்து ஜனங்களை விடுவீர். ஏழை ஜனங்களின் தடைகள் எல்லாம் உங்க வல்லமையால் உடைத்து நீங்க விடுதலை. யார் யார் ஜெபிக்கிறார்களோ, உண்மையாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, அங்கே உங்களுடன் நானும் வருவேன், அவர்களுக்காக ஜெபிப்பேன். அங்கே உங்களுடன் நானும் வருவேன், நீ சொல்பவர்களுக்கு ஜெபிப்பேன். அங்கே உங்களுடன் நானும் பரப்பேன், உங்க ஜனங்களுக்கு ஜெபிப்பேன். நீதான் 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 ஜனங்களை விடுவிப்பீரே. ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த சரீரத்தை பயன்படுத்தி உங்க வார்த்தையாலே ஜனங்களை விடுவிக்கிறீர். ஒன்றுக்கும் உதவாத இந்த சரீரத்தின் மூலமாக நீங்களே உங்க ஜனங்களை விடுவிக்கிறீர். நன்றியால் பாடிடுவேன். Come on, sing. நன்றியால் பாடிடுவேன். மஞ்சு தேவடு கோப காரியமோடு மனக்கு சேசினார். நல்லவரேசு நல்கிய எல்லாம், நல்லவரேசு நல்கிய எல்லாம், எத்தனையோ முறை நானும் கூட ஜெபித்திருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே,
எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கின்ற நேரத்தில் பதிலளித்தீர். அதே போல் ஜனங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கும் போது கேட்டீர். அதே போல் ஜனங்களுக்கும் கேளுமே. மோசேயின் ஆவியை எங்க மேல நீர் வைத்தில்லை. அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஜனங்களை விடுவிக்கும். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஜனங்களை விடுவிக்கும். அந்த அபிஷேகம் ஜனங்களை விடுவிப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஜனங்களை விடுவிப்போம். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஜனங்களை விடுவிப்போம். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஜனங்களை விடுவிப்போம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளால் எங்களை நீங்க நிரப்பி இந்த சந்ததிக்கு பாட செய்தி. தேவரீர் இந்த சந்ததிக்கு பாடுவேன். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்த பாடலின் அபிஷேகத்தால் பாடினாங்க இந்த ஜனங்களை விடுவிப்போம். அந்த சபையை விடுதலை செய்தது போல் இந்த நாளில் நாங்க பாடுவோம். சத்துருவின் பிடியில் அகப்பட்ட ஜனங்களை பாடல்கள் விடுதலை செய்யும். சத்துருவின் பிடியில் அகப்பட்ட ஜனங்களை இந்த பாடல் விடுவிக்கும். துதியின் ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்கள் மேல் உடுத்தி, நீ போ, நான் உன்னை கொண்ட சாதிகளுக்கு ஜனங்களுக்கு நான் விடுதலை கூறுவேன். ஏனென்றால் நான் உன் தேவனாக கர்த்தர். I am that I am. நானே நானாய் இருக்கிற உன் தேவனாக கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டு விடுதலையோட கூட இருக்க வேண்டும். குடும்பத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிற விதவைகளுக்காகவும், ஏழை ஸ்திரீகளுக்காகவும், ஏழை சகோதரிகளுக்காகவும் கூட இருந்து ஜெபிக்கும்படி எங்கள் சரீரத்தை பயன்படுத்தி உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி, நாங்கள் பாடுகிற பாட்டை கர்த்தரின் கேட்டு கர்த்தரின் ஜனங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். எங்களுடைய பாடல்களின் சத்தம் எங்களுடையதாயிராமல் அது கர்த்தருடையதாயிருக்கிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தேவ தூதர்களும் எங்களோடு கூட பாடுகிறபடினால் நாங்கள் விடுதலையின் பாட்டை நாங்கள் பாடுவோம். நாங்கள் விடுதலையின் கீதத்தை நாங்கள் பாடுவோம். விடுதலின் கர்த்தர் இறங்கி வரும்படி நாங்கள் விடுதலின் பாடலை பாடும்போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பலத்தோடு இறங்கி நறுக்கப்பட்ட ஜனங்களும் முடக்கப்பட்ட ஜனங்களும் விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் இறங்குவார். அவர் கரத்து நிழலிலே அவர்களை மறைத்து விடுவிப்பார். எங்கேயோ இருக்கிறேன் நான், உம்முடைய ஜனங்க எங்க இருந்தாலும் அங்கே நீர் எங்களை ஆவிக்குள் கொண்டு சென்று அந்த ஜனங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறீரே. இதுதான் அல்லவா அபிஷேகம், இதுதான் அல்லவா வல்லமை, இதுதான் அல்லவா அழைப்பு. ஒரே இடத்துல இருந்து ஜெபிக்கிற வல்லமை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் கர்த்தர், நீர் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. அந்த நாளிலே வெளிப்பட்டது போல எங்களுக்கு இந்த நாட்களிலும் வெளிப்படுகிறீர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாத கர்த்தர், மாறாத ரட்சகர்,
மாறாத விடுதலை ஆக்குகிறவர் இன்று இறங்கி வருகிறார். அவருடைய கரத்தின் நிழலில நாம் நின்று கொண்டிருக்கிற நாம் அவருடைய கரத்தின் நிழலை மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி நாங்கள் நடக்கும் போது அவருடைய நிழல் எங்களுக்குள்ள பாய்ந்து சென்று ஜனங்களை விடுவிக்கும். இந்த வார்த்தை ஜனங்களை விடுவிக்கும், தேசங்களுக்குள்ள பாய்ந்து செல்லும். ஓ ஹalleluya, அக்னியாய் பறந்து செல்லும். It go like fire. The word of God shall go like fire. கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போல பறந்து வரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, இதோ நான் நீ செல், உனக்கு முன்பாக நான் செல்வேன். எனக்கு முன்பாக கர்த்தருடைய அக்னி பறந்து செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அக்னிக்கு முன்பாக ஒரு ஆவியம் நிற்பதில்லை, ஒரு ஆவியம் நிற்பதில்லை, எரிந்து கீழே விழும். ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் வருகிறார், அவர் கர்த்தர் வருகிறார், அவர் கர்த்தர் வருகிறார் என்று தேவ தூதர்கள் குக்கரில் இடுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார், நானோ அவருக்கு மறைவாய் அவருக்கு பின்பாக செல்லுகிறேன். ஏன் நான் அவருக்கு பின்பாக செல்கிறேன்? கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த காரியத்துக்காக நான் அழைக்கப்பட்டேன். நான் அவருக்கு பின்பாக செல்லும் போது கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, மனுஷ அதிகாரத்தை பயன்படுத்தி, இதோ எங்களுடைய கர்த்தர் வைத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய அதிகாரத்தோட இணைத்து ஜனங்களை விடுதலை ஆக்குறதை எல்லா கண்களும் காணும். எல்லா கண்களும் கண்ணீரை மறந்து சந்தோஷமாய் ஆனந்த கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து, என் தேவன் வருகிறார், என்னை விடுவிக்கும்படி வருகிறார். அன்று மத்தியமே கூப்பிட்டது போல, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இதோ கர்த்தர் வருகிறார், அவர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். உன்னை விடுவிக்க, உன்னை ரட்சிக்க, உனக்கு அற்புதம் செய்ய. Orang akan yang geruk உதவிகள் செய்வது லேசான காரியம். நவம்பர் மாதத்திலே நாங்க வந்திருக்கோம். கர்த்தாவே, இந்த 2026க்குள்ள எங்களுக்கு முன்பாக நீ செல்லுகிறீர், உங்க பின்பாக நாங்க வருகிறோம். பலத்த ஊழியம் காத்து இருக்கிறது, பலத்த கரம் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது லேசான காரியம். லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு அழைப்பை நீ கொடுப்பது லேசான காரியம். லேசான காரியம். என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு அபிஷேகத்தை என் மேல் நீர் வைத்திருக்கின்றீர். என் குடும்பத்தில் யாருக்கும்
தெரியாத ஒரு அபிஷேகத்தால் என்னை நீர் உயிர்ப்பித்தீர் தேவா. இந்த அழைப்பை நான் அறியேன், எங்க குடும்பத்தில் யாரும் அறியல, நீங்க தானே அறிந்திருந்தீரே தேவா. கடைசி நேரத்தில் உயிர்த்தீரே. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனாச்சவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். என்னுடைய கண்களின் மேல் உங்க கரத்தை நீர் வைத்து என் கரத்தை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய கண்களில் உங்க கரத்தை நீர் வைத்து என் கண்களை ஆசீர்வதிக்கிறேன். விடுதலைக்காக எங்குகின்ற ஜனங்களை நான் பார்க்கும் போது அவர்களை நீர் விடுவீரீர். விடுதலைக்காக ஏங்கும் ஜனங்களை நான் பார்க்கும் போது அவர்களை நீர் விடுவீரீர். உமக்கு லேசான காரியம். எத்தனை பேருக்கு அந்த மைண்டிங் வேணும்? லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனாச்சவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு, லேசான. எத்தனை பேருக்கு இந்த அப்பாயிண்டிங் வேணும்? கர்த்தர் உங்க கண்களை தொட விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உங்க கண்களை தொட்டு அவருடைய மனதில் இருக்கிறதை உங்க கண்களை வைப்பார். அப்ப நீங்க பார்க்கும்போது விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்க பார்த்தா போதும், பரிவோடு கர்த்தருடைய பார்வையில பார்த்தா போதும், அவங்க விடுதலை பெறுவாங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீ விசுவாசிக்கிறாயா? நீ சாதாரணமானவன், சாதாரணமானவன் அல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அநேக ஜனங்களுக்காக விடுதலை கூறும்படி உன் நாவை திறக்குகிற கர்த்தருடைய பிள்ளை என்று கர்த்தருனை பார்த்து அழைக்கிறார். எங்கேயோ இருந்த உன்னை கர்த்தருக்கு கொட்டி சேர்த்து, இதுதான் உன் ஐக்கியம், இதுதான் உன் விடுதலை இடம். உனக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு விடுதலை ஆக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ வேற ஒன்றத்தையும் நீ பார்க்காத, நீ கர்த்தரை பாரு, கர்த்தருடைய இருதயத்தை பாரு. நோவாவின் காலத்திலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனா உன்னையும் என்னையும் உண்டாக்கினதற்காக அவர் சந்தோஷப்படும்படி அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த உலகமும் அந்த மாம்ச இச்சைகளும் எல்லாம் வேஸ்ட், வெறுமை, எல்லாம் அழிந்து போகும். ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் அவருடைய கரத்தை வைக்கிறார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை பேச அழைத்த தேவனாய் கர்த்தர்
உனக்கு ஒரு பேரை சொல்லி உன்னை அழைச்சார். பிரியமான யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னில் அன்பு கூறுகிறாயா? திலாமே என்று கர்த்தர் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் நீ அதிகமாய் என்னில் அன்பு கூறுகிறாயா? என்ன வார்த்தை நீ கேட்டீர், என்ன வார்த்தை நான் சொல்லுவேன், உம்மிடம் நான் என்ன பேசுவேன், நீதான் என் ரட்சகரல்லோ. என் இருதயம் எனக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி மாறுகிற இருதயம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் நினைக்கிறது எனக்கு நடக்கும் என்று நான் எதிர்பார்க்காம, நீங்க நினைக்கிறது எனக்குள்ள இருந்து அநேகருக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கிற உம்முடைய ஊழியக்காரன் நான் அல்லவா. என்னை நேசிக்கின்றாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் வானபூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால். வானபூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் உமக்காக அழைக்கப்பட்டேன், உங்க சித்தம் செய்ய அழைக்கப்பட்டேன். ஒன்றுமில்லாத களிமலான என்ற நீரோ உயிர் பேர்த்து அபிஷேகித்தேன். ஒன்றுக்கு உதவாத களிமலான என்னை அபிஷேகித்து சிர்வதிக்கிறேன். உமக்காக சேவை செய்வேன், உலக ஆசைகளை நான் வெறுப்பேன். உங்க சித்தம் செய்ய நான் அழைக்கப்பட்டபடியால் நீரோ என்னல் இன்னும் வாரும். உங்க சித்தம் செய்ய நான் அழைக்கப்பட்டதினால் நீர் இன்னும் என்னல் வாரும். எனக்காக மரித்தவர் நீர், என் பாவங்களை சுமந்தவர் நீர். கல்வாரி குருசில் எனக்காக நீர் பாடுபட்டு மரித்தீரல்லோ. கல்வாரி சிலுவையில் எனக்காக நீர் பாடுபட்டு மரித்தீரல்லோ. விடுதலையின் வல்லமை வேண்டும், விடுதலையாக்கும் அபிஷேகம் வேண்டும். இன்னும் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் உண்டு உங்க விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் உண்டு உங்க விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். உம்மை நேசிக்கின்றேன். Come on, சொல்லுங்க எல்லாரும். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி கல்வாரி காட்சி ஹல்லேலூயா. நம்ம உட்காருவோமா? ஆமென்.
என்னை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தாவே, உங்க சித்தத்தின் ஜனங்க நாங்க உங்களுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். சங்கீதம் 90 அதிகாரத்தை எடுப்போம். மோசேயின் ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே உருகுதையா படுமா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சி வாழ்வேன் நிச்சயம். ஆமென். மோசே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். 90 அதிகாரத்துல 13 வருஷத்துல சொல்றார், கர்த்தாவே திரும்பி வாரும். கர்த்தாவே, come back, oh Lord. திரும்பி வாரும் கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபையும். மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாருன்னா, கர்த்தர் பேக் அடிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு? நின்னுட்டாரு. எங்க நின்னுட்டாரு? அவர்களோட கூட வராம நின்னுட்டாரு. ஆனா அவர்களை அழைத்து வந்தவரே தேவன் தானே. அவர்களை எகிப்துல அடிமைத்தன வீட்டில இருந்து வெளியே கொண்டு வந்தவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஜனங்களுடைய பயங்கரமான கெட்ட நோக்கங்களை பார்த்து, கெட்ட எண்ணங்களை பார்த்து, இவர்கள் பேசின வார்த்தை, ஆண்டுக்கு விரோதமாக பேசின வார்த்தை, மோசைக்கு விரோதமா பேசும்போது ஆண்டுக்கு விரோதமா பேசினதா ஆண்டு எடுத்துக்கொண்டு அவர் வராமல் நின்று விட்டார். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, கர்த்தாவே திரும்பி வாங்க ஆண்டவரே, ஆண்டவரே திரும்பி வாங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் கோபமா இருப்பீர். இந்த ஜனங்க செஞ்சதெல்லாம் பாவம் தான். ஓகே, நாங்க மனுஷர்கள், எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். என்ன பண்ணுங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாங்க ஆண்டவரே. உலகத்துல இருக்க ஜனங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த ஜனங்களை கொண்டு வந்து வனாந்தரத்துல விட்டுட்டாரு. இந்த ஜனங்களும் நாங்க பெரிய அடையாளங்களும் அற்புதங்களையும் எங்க தேவன் செஞ்சான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில வனாந்தரத்துல விடுறதுக்கு தான் இந்த ஜனங்களை கொண்டு வந்தான்னு சொல்லி சொல்லுவாங்களே ஆண்டவரே. மோசே சொல்ற ஆண்டு சொல்ற ஆண்டவரே, இப்படி சொல்லுவாங்களே இந்த ஜனங்க, சொல்லுவாங்களே மற்ற ஜனங்க, சொல்லுவாங்களே உங்களை குறிச்சு வீணா பேசுவாங்களே, வனாந்தரத்தை சாகடிக்கும்படி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்களே, திரும்பி வாங்க ஆண்டவரே. இதனால் நாங்க விசேஷித்தவங்க, நீர் எங்களோட கூட இருப்பதனால் தானே ஆண்டவரே. நாங்க விசேஷித்தவங்க அல்ல, நாங்க இஸ்ரவேலர்கள் அல்லவா, நாங்க விசேஷித்தவங்க அல்லவா, எங்களோட கூட வாங்க ஆண்டவரே. திரும்பி வாரும், திரும்பி வாரும். இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் நோக்கி இந்த 2025 நவம்பர் மாதத்துல கர்த்தர் நோக்கி பார்த்து கூப்பிடுங்க, ஆண்டவரே திரும்பி வாரும்.
இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையா திருப்தியாக்கும். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, நாங்க மனுஷங்க தான், நான் மாம்சம், நாங்கள் மாம்சமாய் இருக்கிறோம். மாம்சமோ மாம்சத்தை இழுக்கிறது, மாம்ச காரியங்கள் இழுக்கிறது. தேவரீர் எங்களிடத்தில் திரும்பி வாங்க ஆண்டவரே. நாங்க செய்த பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. தேவரீர் என்று கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, 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 எனக்கு இறங்கும் ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க. திரும்பி வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். இதுவரைக்கும் கோபமா இருப்பீர். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். காலை என்றால், காலை என்று நிறைய பேர் நினைக்கிறோம். காலை என்றால் எங்களுக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கிற நாள் தான் காலை. எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகிற நாள் தான் காலை. காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. எங்க கிட்ட வாங்க ஆண்டவரே. பிள்ளைகளே, மோசே ஆண்டு நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மோசே என்ற ஜெபத்தை கேட்காமல் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கேட்பாரு. ஆனா கேட்காதவரை போல இருக்கலாம், கேட்காதவரை போல இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு? கேட்பாரு. அமேன் சொல்லுங்க, அமேன் சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா மோசை குறிச்சு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். மோசை எலியா தான் வந்தாங்க. எங்க வந்தாங்க? இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்படுதல் நேரத்துல யார் வந்தா? மோசே கல்லறையில இருந்து எழுச்சி வந்திருப்பாரா? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் வேலத்துல இருந்து கீழே வந்தாரு. கீழே இருந்து வந்தாரு இல்ல, மேல இருந்து வந்தாரு. அதனாலதான் அங்க பெரிய யுத்தம் இருந்துச்சு. என்ன யுத்தம் நடந்துச்சு? சாத்தான் வந்து மோசையுடைய சரித்தை எடுக்க வந்தான், இறந்துட்டாரு. அப்படிதான் போட்டிருக்காரு. சரீரம் போட்டு, சரீரம்னா இறந்தவங்களை தானே சரீரம் போட்டிருக்கோம். உயிரோடு இருந்தவங்களை சரீரம் போடுமா? இல்ல இல்ல. சாத்தா வந்து மோசனுடைய சரீரத்தை எடுக்க வரும்போது தேவதூர் அங்க காவல் இருக்காங்க. இது காவல் யார் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் யாரு காவல் இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து காவல் இருந்தாங்க. யாரு? தேவதூர். எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? கல்லறையில. ஆமென். அதே போல மோசைக்கும் அங்க காவல் இருக்காங்க. யாரு? தேவதூதர். அங்கதான் சண்டை வருது. யாருக்கு? லூசிஃபர் வரான், எடுக்க வரான். அப்ப கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்றாரு. ஆமென். சோ இந்த மோசேயுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? உயிரோட கொண்டு சென்றார்ல, எழுப்பி கொண்டு சென்றார்ல. மறுரூபமாக்கப்படுதலின் போது, இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்படுதலின் போது எலியாவும் மோசே வந்தாங்கல்ல அங்க மறுரூபப்படுதல்ல. அப்போ தேவதூதர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இது பயங்கரமான ஸ்தலம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இவர் ஜெபம் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் என்ன சொல்ல, எனக்கு என்ன, அவங்க சொல்லல, நாங்கள் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமையை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. என்ன சொல்றாரு? மோசே ஊழியக்காரு, ஆரோன் ஊழியக்காரு, நிறைய பேர் ஊழியக்காரங்க இருந்தாங்க. தேவரீர் என்ன பண்ற? உமது கிருபை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ ஜெபிக்கணும்? இன்னைக்குதான் ஜெபிக்கணும். நாளைக்கு ஜெபிக்கிறது இல்லை, இன்னைக்குதான் ஜெபிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும்படி நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்க ஆண்டவரே. நிறைய நாட்கள் துன்பத்தை கண்ட, பிரச்சனைகளை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஜனங்களால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நாளை குறிச்ச ஒரு பயம், எத்தனை விதமான வேதனைகள், எத்தனை விதமான காரியங்கள் என்னை மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொண்டிருக்குது. நாளைக்கு இருப்பனா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு பயம் கூட வந்து என்னை சூழ்ந்திருக்கு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவனாகிய ரட்சகர் உன்னை பலப்படுத்துகிறவன் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதே,
நான் உனக்கு துணை செய்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஓ யாக்கோபே, யாக்கோபே, பயப்படாதே. Do not be afraid. நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துன்பத்தை கண்ட நாட்கள் ஈடாக இந்த மகிழ்ச்சியாக்கன்னு சொல்லி வைராக்கியத்தோட நீங்க ஜெபிச்சீங்கன்னா, இந்த வருஷத்துல ஜெபிச்சீங்கன்னா, 2025 வருஷம் நவம்பர் மாசம் நீங்க ஜெபிச்சீங்கன்னா, அப்பதான் 2026 ஒரு பிரசன்னத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு வல்லமை நீ பார்க்க முடியும். கர்த்தர் எப்படி மோசே ஜெபத்தை கேட்டார், அதே போல ஒரு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ரட்சிக்கிறதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. 14 வருஷத்துல சொல்றாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். தேவரீர் உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்களின் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும். ஜெபம் கேளும். ஹல்லேலூயா. ஜெபங்களை கேட்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாட்களில் நாம் செய்கிற ஜெபம் உத்தமமான உறுதியோட தகுதியற்ற நம்மை கர்த்தர் பயன்படுத்தி இங்கிருந்து அநேக இடங்களுக்கு கொண்டு போய் இந்த இடத்துல நின்று கொண்டிருப்போம். இந்த இடத்துல ஆராதனை செஞ்சு கொண்டிருப்போம். கண்களை மூடி ஆராதனை செஞ்சு கொண்டிருக்க நேரத்துல அநேக நேரங்கள்ல கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கி இங்கதான் ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கும் போது வேற இடங்களில கர்த்தரை கொண்டு போய் அங்க நிற்க வச்சு ஆராதனை செய்யும்படி செய்து அநேகர் அந்த பகுதியில் இருக்க ஜனங்களை கூட கர்த்தர் விடுதலையாக்க வல்லவரா இருக்கு. அந்த கர்த்தருடைய ஆவியின் வல்லமையின் அபிஷேகம், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வல்லமையின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் கர்த்தர் அநேகர வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து ஜெபிக்கும்படி செஞ்சவர். நிச்சயமாவே ஜெபிச்சிருக்காங்க. ஆனா ஆவியில கூட நிறைய பேர் வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுக்காக ஜெபிச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாமையே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நம்ம கூட எத்தனையோ பேர், நான் கூட போயிருக்கேன், எத்தனையோ முறை போயிருக்கேன். அரும்பக சபையில இருந்தே போயிருக்கேன். ஆவியில நிறைஞ்சு பாடல் பாடிக்கொண்டிருக்க நேரத்துல கர்த்தர் எனக்கு கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கார்ல எல்லாம் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் அங்க போய் ஜெபிக்கும்படி செய்து கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் இங்கதான் இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்? உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற சபையில நீ இருக்க வேண்டும். உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க. வெறுமையா சும்மா சோத்திரம் சோத்திரம். யாருக்கு சோத்திரம்? கர்த்தருக்கு சோத்திரமா? ஜனங்களுக்கு சோத்திரமா? பாஸ்டருக்கு சோத்திரமா? யாருக்கு சோத்திரம்? கர்த்தருக்கு சோத்திரம். Praise the Lord. பாஸ்டர் சோத்திரம். என்ன பாஸ்டர் சோத்திரம்? பாஸ்டர் சோத்திரம்னா பாஸ்டர் கர்த்தரா? கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர். யாருக்கு சோத்திரம்? கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர். Praise the ஆனா தமிழ் என்ன சொன்னீங்க? பாஸ்டர் சோத்திரம். தப்பு பண்ணாதீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. நிறைய நேரம் பார்த்திருக்கேங்க. ஏழை விதவைகளும் ஏழை ஸ்திரீகளும் உண்மையாக கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க போகிற சபை ஒரு விடுதலை சபை இருக்காது. ஆனா உண்மையா ஜெபிச்சிருப்பாங்க. அவங்க சிஎஸ்ஐ இருக்கலாம், அவங்க கேத்தலிக்கா இருக்கலாம், அவங்க என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல போய் என்னை கொண்டு போய் எத்தனையோ முறை என்னை ஜெபிக்க வச்சிருக்காரு. அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. நீ கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. கைவிடப்படுவதில்லை.
பயப்படாதே, உன்னை தெரிந்து கொண்டேன், எனக்கே நீ அந்த சொல்லுவாரு, மகளே மகளே, மற்றவங்களை போல இல்லை, நீ எனக்குரியவன், எனக்குரியவன், எனக்கு தான் நீ சொந்தம், நான் சொல்றதா செய்யணும். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என்ன சொல்றாரு? பெயரிட்டு நான், மகனே மகளே, உன்னை அழைத்தேன், வேற யாருக்கும் இல்ல. நீ எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறைவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறைவதில்லை. என்ன சொல்றாரு? பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாரு, 3 முறை ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் செஞ்சாரா பவுலுக்கு? அற்புதம் செய்யல பவுலுக்கு. என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என்ன சொன்னாரு? உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கின்றேன். ஏன் இதை அனுமதிச்சேன்? உன்னை கொண்டு நான் செய்யும் அற்புதத்தை பார்க்கும் போது பெருமை உனக்குள் வரக்கூடாது. உன்னை கொண்டு நான் செய்கிற அற்புதத்தை பார்த்து பெருமை உனக்குள் வரக்கூடாது. பலவீனத்தில் என் பலமோ சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஏன் தெரியுமா? இந்த பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விலகும். எத்தனையோ பேர்களுக்காக நம்மை அவர் ஜெபிக்கும்படி அபிஷேகம் தந்தார். ஜெப வல்லமை நமக்குள் உள்ளது, அநேகருக்கு நாம் ஜெபிப்போம். ஜெபத்தின் வல்லமை நமக்குள் உள்ளது, நாம் ஜெபிப்போமா ஜெபிக்கூடாதா? பயப்படாதே, உன்னை தெரிந்து கொண்டு பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன். என் அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் பாட்டு பாடல, பிரசங்கம் பண்றேன். எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் நீ பண்றது அந்த காலத்துல இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படியே ட்வீன் போட்டுட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க. எஸ், அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. தாவீது அப்படிதான் பண்ணாரு, நாமும் அப்படிதான் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். நான் ஒண்ணு சொல்லுவேன், நமக்கு நாம் பிரோஜனமா இருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய குடும்பத்துக்கு நாம் பிரோஜனமா இருக்கிறோம் இல்லை, கண்டிப்பா இருப்போம். ஆனா அநேருக்கு நாம் பிரோஜனமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை வைராக்கியத்தோடு அழைத்தார். உன்னை 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 உன்னைதான் நான் பேர் சொல்லி அழைத்தேன். நானா நானா என்று நீங்க திகைப்பீங்க. எஸ், உங்களதான். ஆண்டவரே, அப்பா என்னுடைய எல்லாம் மற்றது நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருந்தாவே நீ எல்லாவற்றிலும் நன்றாயிருப்பாய். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பிரியமானவனே? என்ன சொல்றாரு மோசே? என்ன சொல்றாரு? எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். இது என்ன ஜெபம் தெரியுமா? யோவான் ஜெபிச்ச ஜெபம்.
பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை கர்த்தர் ஜனங்களுக்கு செய்யும்படி நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களுடைய கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாடி விழவிட மாட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலை காப்பார், ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கிய மரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு வருஷமும் 2005 இருக்கும், நாளைக்கு 2026. ஆசிகளை என்னை பார், என்னை பார், என்னை பார் என்று மறை என்னை பார். காப்பா 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 என்று மிரியம் காத்திடுவார். சிறிய வயது தொடங்கி ஒவ்வொரு ஆண்டுகளும் நீ காப்பாற்றினீ என்னை. சிறிய வயது தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் காப்பாற்றி நடத்தினீர. நீ செய்த மகா பெரிய கிருபைகளுக்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ செய்த மகா பெரிய கிருபைகளுக்காய் உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, எனக்கு சகாயம் செய்பவரே, எனக்கு சகாயம் செய்பவரே. பாப்பா ஆமென் ஆமென். எப்படிலாம் காப்பாற்றினோம் 2025 வரைக்கும், அதே போல 2026 கூட இதை குறித்து பயப்படாத. இதுவரை எத்தனையும் அற்புதங்கள் செய்து ஆச்சரியமாய் தப்புவித்தாரே. இதுவரை எத்தனையோ அற்புதங்கள் செய்து ஆச்சரியமாய் தப்புவித்தாரே. பிசாசின் வல்லமைகளுக்கு நம்மை விலக்கி குடும்பத்தை காப்பாற்றினார். பிசாசின் வல்லமைக்கு நம்மை அவர் காத்து குடும்பத்தை காப்பாற்றினார். இந்த வருடமும் வருகின்ற வருடங்களும் அவர் கிருபை நம்மை தொடரும், அவர் கிருபை நம்மை தொடரும்.
காப்பவர் காப்பார் என்றும் இனியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றின தேவன் இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரமல்ல, இந்த 2026 வருகிற வருஷத்துக்காக நம்ம போராடி ஜெபிக்கும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து உற்சாகமாக ஜெபிக்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற ஜெபத்தை கேட்டு அவர் பின்பாக நாம் ஜெபிக்கும்படி அவர் சொல்லுகிற ஜெபத்தை கேட்டு அவர் நமக்குள்ள இருந்து என்ன காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யணும், என்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும்னு சொல்லி வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட நமக்குள்ள இருந்து ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் வல்லமை நீங்க புரிஞ்சு கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் மையாய் உன் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் மையாய் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார். ஈசவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ, பின்னும் இறங்கவில்லையோ, நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ. உங்க கிருபை உங்க இரக்கம் எதை குறித்து நான் சொல்லுவேனோ, எவ்வளவு நல்லவர் நீ, எவ்வளவு அதிசயமானவர். காப்பா என்னை காப்பா, காப்பவர் காம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. நம்ம சபையில ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். ஒரு வீட்டையும் மரணம் வருவதில்லை, மரணம் வருவதில்லை. 2026 இதுவரை சொன்னதெல்லாம் செய்து முடிப்பவர் நம் ஆண்டவராகிய கர்த்தரோ. இதுவரை சொன்னதெல்லாம் செய்து முடிப்பவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர்தான். சொன்னதை எல்லாம் எங்களுக்கு நீ செம்மையாக செய்தீர் அல்லோ. சொன்னது எல்லாம் செம்மையாக நீ எங்களுக்கு செய்தீரே. Come on. Hallelujah, praise the Lord. Amen. Hallelujah. அடுத்தது சங்கீதம் 91 அதிகாரத்துல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்ப கூப்பிடுவான்? 2025 கூப்பிடுவான். எது கூப்பிடுவான்? 2026 வருகிற வருஷங்களுக்கு கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சங்கீதம் 91 15ஆம் வசனம். அவன் அவள் அவன் அவள் அவன் அவள் அவன் அவள் என்னை நோக்கி கூப்பிடுவான் கூப்பிடுவான். நான் அவனுக்கு அவளுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். 2025 நீ ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 2026 வருகிற வருஷங்களிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி செம்மையான வழியில உன்னை நடத்துவார். நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய கொப்ப விடுதலை நீ பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். You shall see a great miraculous thing happening in your life. நான் வெறும் பத்திரமாக மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்தோட இந்த 2026 நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு மறுத்தல் அளிச்சது ஆபத்திலே
சாத்தா எத்தனை விதமான ஆபத்துகளை கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி வைத்திருந்தாலும் எங்களை மாத்திரமல்ல, நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றி பாதுகாத்து அவர் சட்டைகளின் மறைவில மறைத்து காப்பாற்றி நடத்துவார். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன். நீ எத்தனை நாள் இருப்ப? நீடித்த நாட்களால் நீ வாழுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சபை கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம் அதான், நீடித்த நாட்கள். நீடித்த பாதி வயதுல மறிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தாவே ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிறீங்கள். ஆண்டவராகிய கர்த்தராகிய ரட்சகரே, எங்க ஜெபங்களை கேட்டு எங்களுடைய வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம பாதி வயதுல மறிக்க கூடாதபடி நீடித்த நாட்களால் இந்த உம்முடைய வருகை தாமதமாகுமானால் நீடித்த நாட்களால் எங்களை நீ திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் காணும்படி செய்வீர். ஹல்லேலூயா. ஆபத்திலே அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். ஆபத்திலே அவரை நான் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். ஹல்லேலூயா. என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவசரத்தைக்கு அடைக்கால புகவே சிறகுகளால் மூடுவார். அவசரத்தைக்கு அடைக்கால புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி உன் பாதம் கல்லில் இடராதபடி சிங்கத்தின் மேலும் நடந்து பலு சர்ப்பத்தையும் மேதிப்பாய். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவசரத்தைக்கு அடைக்கால புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசரத்தைக்கு அடைக்கால புகவே ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நிச்சயமான பலன் உண்டு. ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே எடுப்போம். 20ஆம் வசனத்துல உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் அவனுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த ஒருவேளை இது நித்திய ஜீவன்ல கூட கர்த்தருக்குண்டான வார்த்தை கூட இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? என்ன சொல்லிக்க? உன் துக்க நாட்கள், உன் துக்க நாட்கள், உன் துக்க நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பரலோகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு பரலோகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹெவன் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஹெவன் மேல இருக்கிற பரலோகம் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன் என்ன தெரியுமா?
ஏசாயா 65 அதிகாரத்திலே கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவனை குறிச்சு இங்க போட்டிருக்கு பாருங்க. 17ஆம் வசனத்துல, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கரித்து கூறுதலாலும் அது ஜனத்தை மகிழ்ச்சியாவும், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் அழுகையின் சத்தமும் குக்கர்களின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுல பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். அப்புறம் 100 வயது சென்ற மரிக்கிறவனும் வாலிபன் என்று அப்புறம் எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அல்லேலூயா. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்களாம். அப்ப பரலோகம் நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு கொடுக்கிற நித்தியத்தின் மேல இல்ல, இங்கதான், இதே பூமி தான், இதே இடம் தான். புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டித்து நீ வளர்த்த எல்லா நாயும் உனக்கு முன்னாடி வரும். இது உண்மை, உங்களுக்கு தெரியாது. நான் சொல்ற கேளுங்க. நீங்க வளர்த்த ஆடு மாடுகள் கோழிகள் நாய்கள் எல்லாமே வரும். அதுக்கு பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பரலோகத்துல நாய்களுக்கு என்ன இல்ல, இடம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியில இருந்து மனுஷனுடைய ஆவி மரிச்ச பிறகு எழும்பும் போது மேல எழும்பும், பரலோகத்தை நோக்கி செல்லும். ஆனா மிருகங்களுடைய ஆவி எங்க போவோம்? கீழே பாதாளத்துல போவோம். அது திருப்பி வரும். ஆமென் சொல்லுங்க. அது திருப்பி வரும். ஆனா நாம் எங்க இருந்து வருவோம்? பரலோகத்துல இருந்து வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, வீடுகளை கட்டி அவைகள், அப்ப வீடும் கட்டுவோம். திராட்சை தோட்டத்தை நாட்டி, அப்ப உங்களுக்கு தோட்டம்லாம் இருக்குமா? இப்ப ஒரு இடம் கூட, ஒரு ரூம் கூட இல்லாம நீங்க வசிச்சுட்டு இருக்கீங்களா? வேர்வையில உங்களுக்கு இனிமேல் வேர்வே இருக்காது. ஏன்னா சூரியன் இருக்கதான். என்ன இருக்காது? சூரியன். ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாராம். ஹல்லேலூயா. வீடுகளை கட்டி அவைகளுக்கு குடியிருப்பாங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனி புஷ்ப, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் வாடகைக்கு யாரும் இருக்க மாட்டாங்களாம். ஏன் வாடகைக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதான். எவ்வளவு கிளீனா பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் கட்டிட்டு வாடகைல விட மாட்டோமா? நீங்க கட்டி நீங்க தான் இருப்பீங்க. ஒரு ஊர்ல நீங்க தான் இருப்பீங்க. ஒரு ஊரே உங்களுக்கு சொந்தம். எருசலேமை சுற்றிலும் அந்த ஊர் இருக்கும். எருசலேம் நடுவுல இருக்கும், சுற்றிலும் அந்த ஊர் இருக்கும். ஒரு ஊரே உங்களுக்கு தான், உங்க குடும்பம் தான். உங்க யாரெல்லாம் கிறிஸ்துக்குள் மரிச்சார்களோ உங்க குடும்பத்தை அத்தனை பேரோட ஒரே குடும்பமா. 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், ஒன்றாய் தங்குவீர்கள். ஹல்லேலூயா. நல்ல நித்தியஜனை குறித்து சொல்லலாம், நல்லா சொல்வேன். நான் நிறைய சாப்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த காலத்திலே. இப்ப எடுத்தது இல்லை, அதனாலதான் நிறைய பேருக்கு தெரியல. நித்தியஜன பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போனா திருப்பி கொண்டு வருவார் நம்ம கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஜனங்களின் நாட்கள் இருக்கும். என்ன எப்படி இருக்கும் நாட்கள்? ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அணிவிப்பார்கள். அவர்கள் விருதாவாய் துன்ப. இப்ப நீங்க தூங்குறீங்களே, அவங்க அங்க இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ உழைக்கிறதுக்கு. ஆனா இப்ப நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அங்க கஷ்டப்படாம இருப்பீங்க. அல்லேலூயா. அவங்களோட கூட அவர்கள் என்ன சந்தானமும் கர்த்தராலே அவங்களுடைய சந்ததி. எவ்வளவு அழகா பைபிள்ல கிளாரிட்டியா உங்க குடும்பத்தை குறிச்சு எழுதி. சந்தானமும் எப்படி இருப்பாங்களாம்? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததியா இருப்பாங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே, ஆண்டவரே சொல்றதுக்கு முன்னே அங்க இருப்பேன் நானு அப்படின்றாரு. அங்க என்ன பண்ணீங்க? சரி, இதெல்லாம் படிச்சுட்டு போனா நிறைய இருக்கும். அங்க என்ன இருக்கும் பாருங்க. அடுத்த வசனம் 25. ஒருவனும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும். அங்க சர்ப்பத்துக்கு கூட இடம் இருக்கு. இன்னைக்கு பரலோகத்துலதான் நாய்க்கு இடம் இல்ல.
ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா மனுஷனோட கூட இருந்து கடைசி வரைக்கும் மனுஷனோட போலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, அதனால சொல்றாங்க. ஆனா நித்திச்சல் எல்லாமே இருக்கும். அங்க பாம்பு கூட இருக்குமா, அங்க கூட ஒரு சாபம், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பசுத்த பர்வதம் எங்கும் அவைகளுக்கு தீங்கு செய்வதும் இல்லை, கேண்டு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதான் நித்திச்சல். பாத்துக்கலாம் பாஸ்டர், பாத்துக்கலாம் பாஸ்டர், இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம் பாஸ்டர். என்ஜாய், என்ஜாய். ஜாயே இல்லாம நரகத்துல என்ஜாய். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜாயே இல்லாம நரகத்துல எரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரஷ்யால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தோண்டினாங்களாம். ரொம்ப ஆழமான ஒரு போர் போட்டாங்களாம். எத்தனையோ கிலோமீட்டருக்கு ஆழமா போட்டாங்களாம். அது குறிச்சு நிறைய விதமான பேச்சுகள் இருக்கிறது. கடைசியில ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம்? நரகத்துல ஜனங்கள் அழுகிற சத்தம் கேட்டுச்சான். உடனே the gate of hell அந்த பேர் வச்சு, நரகத்தின் வாசல் அந்த பேர் வச்சு அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரஷ்யா. அதுக்கு மேல தோண்டக்கூடாதுன்னு சொல்லி. அதை குறிச்சு நிறைய தியரிஸ் கிட்ட விட்டுங்க. ஆனா நிச்சயமா பாதாளம் இருக்கிறது. அங்க எரிஞ்சு கொண்டே இருப்பீங்க. புழு பூச்சி உங்க சரீரத்துக்குள்ள போயிட்டு வேதனை, இடைவிடாமல் வேதனை. இன்னைக்கு என்ஜாய், அங்கே என்ஜாய். எங்க ஜாய்? நெருப்புல ஜாய். அந்த நெருப்புல இருந்து உன்னை தப்பி வைக்கும்படிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து ஒரே பிறன குமாரன் என்று பாராமல் நமக்காக தம்முடைய ஜீவனை விட்டார். இதை விட்டுட்டு கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சந்தோஷத்தை விட்டு இன்னைக்கு அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு எவ்வளோ சொல்றாங்க. வாசலை ஆசையாய் தட்டும் உள்ளவாய் பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர், பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர், பாவென்று உன்னை வாசலன்னை வாசலன்னை நின்று பாவியை ஒரு போதும் தள்ளா உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ஆண்டவர். பைபிளோட வார்த்தைகளை படிப்போமா, எப்படி பேசுறாருன்னு பார்க்கலாம். உன்னத பாட்டு, உங்களுக்கு உன்னத பாட்டு ஒரு புஸ்தகம் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 803 உன்னத பாட்டு 803 எடுங்க. 802 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். நீ ரூபவதி. இது புருஷனை பார்த்து பேசுறாரு, ஸ்திரியை பார்த்து பேசுறாரு. இது சபைதான் கர்த்தருடைய ஸ்திரீ என்று போட்டிருக்கிறது. என் ரூபவதி, என் பிரியமே, என் ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள்
புறாவின் கண்களைப் போல இருக்கிறது. உன் கூந்தல் கிளியாத் மலையின் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். என் சகோதரியே, என் மனவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்படிதான் கூப்பிடுறாரு. அன்போடு அழைக்கிறார். இதே ஆண்டுடைய கண்கள் அக்கினி ஜாலை போல ஒரு நாள் எரியும். என் உத்தமையை கதவை தர. என் தலை பனினாலும் என் தலைமயிர் இரவல் பெய்யும் தூரல் நாளும் நிறைந்திருக்கிறது. என்ன சொன்னாரு? உன் இருதயத்தின் கதவை தர. நான் வேதனைப்படுறேன் உன்னை குறிச்சு. நான் உன்னை குறிச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் நிக்கிறேன், கதவு தட்டிட்டே இருக்கேன். வெளியில பனியில நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதரை போல நான் நிக்கிறேன். கதவை தட்டிக்கிட்டே, கதவு திறப்பியா? என்ன சொல்றாரு? என் தலை என்ன பண்ற சொல்றாரு? என் தலை பனினாலும், பனியெல்லாம் நனைஞ்சிருச்சு என் தலையில. ஆனா உனக்கு இறக்கமே இல்லையா? கதவை திறக்க மாட்டியா? என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலாலும் நினைந்திருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இப்படியாக கர்த்தர் நம்ம இந்த நாட்கள் அழைக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஆனா நம்முடைய இருதயமோ அவருக்கு தூரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எல்லாம் விட்டுட்டு உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். பாருங்க, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தை எடுப்போமா? ஐந்தாம் வசனம். 8ஆம் அதிகாரம். என் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலே இருந்து வருகிற இவள் யாரோ? என் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலே வருகிற இவள் யாரோ? யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றால், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். 6ஆம் வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது. நேசம் மரணத்தை போல் வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடைதாயிருக்கிறது. அதன் தளல் அக்னி தளலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையிலுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். சாரோல் நவரஜ் அவர்கள் இந்த வார்த்தைகளை வைத்து பாடலை கட்டியிருக்கிறாங்க. நேசத்தனல் இயேசுவின் அன்பு நேசம் மரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. நேத்திரையே செய்திடும் ராவல் நேத்தமே நாத்மா நல்விழிப்பே. என் கதவருகே நின்று
என்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பாஸ்டர் நீங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீங்களே, ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, அற்புதத்துக்காக நான் ரட்சிக்கப்படல. நித்தியஜீவன் எனக்கு வேணும்தான், ஆனா நித்தியஜீவனுக்காக நான் ரட்சிக்கப்படல. பரலோகத்துக்கு நான் போகணும்தான், பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக நான் ரட்சிக்கப்படல. எனக்கு கோடி கோடியா கர்த்தர் காசு கொடுக்கணும் ரட்சிக்கப்படல. எனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கணும் ரட்சிக்கப்படல. இதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டேன். 100% கர்த்தர் மூலமாக சொல்றேன். நேசத்தரன் இயேசுவின் அன்பே நேச மரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் நேசரேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட துன்பவனாந்திரத்தில் உண்மையாகவே இந்த அன்புக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் கனெக்ஷன் இல்லாதபடி நீங்களே வெளிவந்துடுவீங்க. கல்லூர மீன்ல நலுற மீன் மாதிரி என் தேவனை விட்டு பிரிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நான் ஒரு காலம் செய்வதில்லை. என் கர்த்தர், நான் அவரை நேசிக்கிறேன், அவருடைய இன்பம் தான் எனக்கு இன்பமா இருக்கும், அவர் மாற்றம்தான் எனக்கு எல்லாமா இருப்பார் என்று சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே அவரை நான் நோக்கி பார்ப்பேனானால் நிச்சயமாய் நான் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாளும் செய்ய மாட்டேன். புற ஜாதிகளோட ஐக்கியம் வைக்க மாட்டேன். அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன். அப்படி நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என் அன்பு, கர்த்தர் மேல இருக்கிற அன்பு எனக்கு இல்ல. மாய்மாலமான அன்புக்கு நான் அர்ப்பணிச்சேன்னு அர்த்தம். எவ்வளோ ஜனங்களை பார்த்துருக்கேன், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நானும் சரி, என்னுடைய சகோதரர்களும் சரி, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட பழகிருக்கோம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா சின்ன வயசுலலாம் ஒவ்வொரு காரியங்களும் தாண்டி தாண்டி வரும்படி கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்தாரு. அந்த பலத்தை நாங்க பற்றி கொண்டு புற ஜாதிகளை போல நாங்க ஜீவித்தாலும் புற ஜாதிகளோட ஐக்கியமாகவே இல்லை. அவர்கள் ஒன்றும் நாங்க சாப்பிடல. ரொம்ப ஜாக்கிரதையா. We were very careful in this. We were very careful in this. Hallelujah. புற ஜாதிகள் என்று சொல்லி வேதத்துல நான் பார்த்தா ஆண்டவருக்கு அவ்வளவு கோவமா. அந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் புற ஜாதிய ஸ்திரீகளோட வேண்டாத காரியங்கள் பண்ணும்போது ஒருவர் எழும்பி ஈட்டி எடுத்து அந்த யூதனை குத்தும் போது கர்த்தர் சந்தோஷப்பட்டாராம். தேவ பிள்ளைகளே, அவ்வளவு கோவமா நீங்கள் விபச்சாரம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கிறீங்க. புற ஜாதியோட ஐக்கியமா இருப்பீர்களானால் விபச்சாரக்காரர்களாகவும் விபச்சாரிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார். ஆனா அவருடைய அன்பு நேசத்தரன் இயேசுவே அன்பு நேசமரணம் போல் வலிதே. வெள்ளங்கள் தீரண்ட கண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. என்ன சொல்றாங்க? வெள்ளங்கள் திரண்ட ஆண்டவருக்காக இருக்கிற அக்கினி உங்களுக்குள்ள எரிஞ்சிச்சுன்னா வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர் அணைக்க முடியாது. ஆமென்.
எங்க போனாலும் கர்த்தரை துதிக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற. ஆத்மா ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தர் நோக்கி காத்திரு. அவர் உனக்கு தேவையான ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டிடத்துல வருகிற காரியம் தான் என்றும் நிரந்தரமாய் இருக்கும். இந்த உலகமும் அந்த வேஷமும் கலைஞ்சி போகிற நாட்கள் வந்திருக்கு. கலைஞ்சி போகுது, எல்லாமே வந்துருச்சு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற நாய்க்கு இன்னைக்கு சிப்பு போட்டாதான் வீட்டுல வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. நாளைக்கு நாய்க்கு சிப்பு போடுற நம்முடைய கவர்மெண்ட் உங்களுக்கு போட்டாதான் நீங்க ஏடிஎம் போய் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் காசு கொடுக்கும். உங்க பேங்க்ல காசு போட்டு காசு எடுக்கணும்னா உங்களுக்குள்ள சிப்பு இல்லைன்னா காசு எடுக்க முடியாது. இன்னைக்கு நாய் சிப்பு போட்டு தான் ஆகணும்னு சொல்லி எவ்வளவு டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள வீட்டுல வளர்க்குற ஒவ்வொரு நாயும் சிப்பு போட்டாக்கணுமா. அப்ப அதோடைய தேதி, பிறந்த தேதி, அது எப்போ வேக்சினேஷன் போட்டாங்க, எப்போ ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டாங்க, எல்லாமே அதுல காமிக்கும். அதே போல உங்களுக்கும் ஆதார் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்ப அடுத்தது வர வேண்டியது சிப்பு. அந்த கிறிஸ்துவம் வந்துட்டான். அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு உங்களுக்கு இல்ல. எங்க போச்சு? அன்னைக்கு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு இன்னைக்கு இல்ல. எல்லாம் உலகம் வந்து அப்படியே மறைச்சிக்கிச்சு, மேகத்தை போல மறைச்சிக்கிச்சு. ஆண்டவர் உன்னை எத்தனையோ முறை உன்னிடத்தில் பேசினார். இருதயம் கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் கடிந்து கொண்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? What is the use? இருதயம் கடினமாய் கொண்டே இருக்கு. இன்று ரட்சணை நாள், இன்று ரட்சிப்பின் நாள். மனம் திரும்பி கர்த்தரிடத்தை திரும்பும். நேசத்தலல் இயேசுவின் அன்பு மரணத்தை காட்டிலும் வலிமை நிறைந்த அன்பா இருக்கிறது. நாட்டினிலே, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேர்த்து வரும்போது நிறைய நாள் இந்த பாட்டு பாடியிருக்கேன். நாட்டினிலே உங்கனி காலம் காட்டுப்புறாவின் பாட்டொலிக்கும். கண்மலை சிகரம் என் மறைவே. சிங் சிங் சிங். கண்மலை சிகரம் என் மறைவே, நாட்டினிலே பூங்கனி காலம் சிகரம் என் நேசரேசுவின் மேல் சாய்ந்து துன்பமனாந்திரத்தம். இவ்வளவு அருமையா பாட்டு, எவ்வளவு சூப்பரா பாடுறாங்க பாத்தீங்களா? சாரன் இன்னைக்கு வேஷமா பாட்டு பாடுற ஜனங்களுடைய பாட்டை கேட்டுட்டு எவ்வளவு அருமையா இருக்கிற பாடல்களை விட்டுட்டு நீங்க தூரம் போய் வேஷமா தெரியறவர்களோட கூட இணைந்து கீழே விழுந்து ஒன்றுமில்லாம போகிறவர்களா நீங்க இருக்கிறீங்க. நீங்க வேஷமா உன்னை வெளியே கொண்டு வந்து இதெல்லாம் விட்டு பாட்டே வேஷமா இருக்கும். பாட்டே வித்தியாசமா, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்ல பாட்டா தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு கர்த்தரை மறந்து, கர்த்தருடைய அன்பை மறந்து, அவருடைய நேசத்தை மறந்து, அவர் நமக்கு எத்தனையோ முறை சகாயம் செய்தார் அதை மறந்து, அவருடைய அன்பு ருசி பார்க்காத ஜனங்களாய் அழிந்து போகிறதுக்கு ஏற்றபடி நீங்க இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் கர்த்தர் நம்மை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாவி என்று உன்னை தள்ளிவிடாத இரட்சகர்
உனக்காக ரத்தம் சிந்தி சிலுவை மரத்துல தொங்கின ஆண்டவர் உன்னை மன்னிக்காமல் இருப்பாரா? இந்த நாள்ல உன்னை மன்னிக்கும்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் இவைகளுக்காக நான் வரல, கர்த்தருக்காக தான் நான் வந்தேன். அந்த இதயம் உங்களுக்கு இருக்குமா? அந்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் எதை வேணா கர்த்தருக்காக நீ செய்வீங்க. இல்ல எனக்கு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதத்தையே பார்த்துட்டு அற்புதம் உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகவதில்லை. கர்த்தரை பார், உன்னை நேசிக்கிற ரட்சகரை பார். உங்க அப்பாவை காட்டில உங்க அம்மாவை காட்டில உன்னை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உன்னை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவனும் கர்த்தரிடத்துல நன்மை பெற்றுக் கொள்வான். நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? கர்த்தரை விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்பு. இதுக்கு சரியான நேரம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற நேரம். இந்த 2025 நம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல ஒப்புரவாகுவோம். ஒப்புரவாக்குதல் உண்டாக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனோடு நம்மோட கூட ஒரு ஒப்புரவாக்குதலின் வல்லமை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 2026 பழைய ஆசைகள், பழைய எண்ணங்கள், பழைய கோபங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் பழச விட்டுட்டு 2026 புதிய சிருஷ்டியாய் கர்த்தருக்குள் புதிய மனுஷனாய், புதிய பழையவைகள் நினைக்க வேண்டாம், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, புதிதான மனுஷனை போல நம் மாறி நம் கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருப்போமானால் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குவார். இதனால் மறுரூபமாக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க, முழங்கால் படிடுங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். Sing, I decided to follow Jesus. Sing it. I decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. the cross before me, the world behind me. No turning back, no turning back. இயேசுவின் பெண்ணே போகத்து நின்றேன். இயேசுவின் பெண்ணே போகத்து நின்றேன். இயேசுவின் பெண்ணே போகத்து நின்றேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமென் பெண்ணே, சிலுவையின் முன்னே உலகமென் பெண்ணே, சிலுவையின் முன்னே உலகமென் பெண்ணே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான். கோர பயங்கரமான புயல் கொடிய ஆலயன் மத்தியோ
காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை இயேசு என்னும் நாமமே என் மாசுமானவர். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து. உம்மை நோக்கி பார்த்து. இதயம் துள்ளுதை. Hallelujah, praise the Lord. Amen. Amen.